அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மே 25ஆம் தேதி நம்மளுடைய கட்டண பயிற்சி துவங்குது. ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி. இதனை பற்றி தகவல் நீங்கள் அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் நேருக்கு தகவல் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இந்த இடத்துல பை பண்ணுங்க அல்லது இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்னு பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது. வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது. முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கமே. அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத நினைவில் கொள்க. வாங்க இன்றைக்கி காணொலியில் போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இறுதி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் நடந்திருக்கு. இறக்கமும் சரி ஏற்றமும் சரி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செல்லர் அப்படிங்கிறவங்க பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்க நிறையா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லாஸ் புக் பண்ணுறக்கோ இல்லை பெரிய லாஸ் புக் பண்ணுறக்கோ ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். இதனை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்கே காலங்காலமாக நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஆப்ஷன்ஸ் செல்லர் ஜெயிக்கலாம். இதை எப்படி கம்பேர் பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு கனெக்ட் பண்ணி ஓடிஎம் ஆப்ஷனை போய் செல் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதான் எல்லாத்தோட அட்வைஸ் இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் ஓடிஎம் ஆப்ஷனில் செல் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த ஓடிஎம் ஆப்ஷனை செல் பண்ணுறதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடைபெறும்போது, அது திடீர்னு நடைபெறும்போது இவங்களுக்கு உண்டான லாஸ் மிக அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பொதுவாக பார்க்க போனால் ஓடிஎம் ஆப்ஷனில் ஒரு 10 ரூபா ப்ரீமியம், 5 ரூபா ப்ரீமியம் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் 10 லட்சம் 30 லட்சத்தை வச்சுட்டு இதை ஒரு 30 லாட் 50 லாட் 100 லாட் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா, இது 5 ரூபானா நிஃப்டினா இப்போ 25 லாட் சைஸ்னால் 125 ரூபா. அப்போ 125 இன்ட்டு 10 லாட்டு போட்டால் உங்களுக்கு 1250 ரூபா, 100 லாட்டு போட்டால் 12,500 ரூபா உங்களுக்கு அப்படியே கிடச்சிடும் அப்படின்ட்டு மூளை செலவை செய்யலாம், பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரேட் பண்ணால் உள்ளே வந்துடும், பேங்க்கில் இருக்கிற பணத்தை தூக்கி இங்கே போட்டுருவோம். அங்கே என்ன ஆகும், 5 ரூபாய்க்கு நீங்கள் செல் அடித்தா 25 ரூபா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 5 ரூபாய் இருக்கிறோன்னா 25 லாட் சைஸ்னால 125 ரூபாய் இருக்கிறனால உங்களுக்கு இது ஜீரோ ஆனாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜீரோ ஆனாலும் உங்களுக்கு அதிகபட்சம் மேக்ஸிமம் ப்ராஃபிட், நல்லா புரிஞ்சுக்கணும், அதிகபட்ச லாபமே 125 தான். இதில் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் ஏதாச்சும் 50 ரூபா போயிடுச்சுன்னா 75 ரூபா தான் கிடைக்கும். அப்போது நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும். உங்களுக்கு அதிகப்படியான லாபமே 75 ரூபா தான். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், லோயர் ப்ரீமியத்தை தான் நம்ம செல்லடிப்போம். இங்கே ஆப்ஷன் செல்லர் ரொம்ப யோசிக்க வேண்டியது என்னென்னா, இந்த லோயர் ப்ரீமியமை செல்லடிக்கிறத தவிர்க்கணும். அந்த லோயர் ப்ரீமியத்தை செல்லடிக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு வர காரணம் யோசிங்க பார்க்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும், ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் அப்படின்னா மார்க்கெட் லோ பிரேக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட். ஆப்ஷன் செல்லருக்கு லாஸ் என்னென்னா, ஹையை பிரேக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு லாஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா மேலே போகும்போது, மேலே அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ், எல்லையே இல்லை அப்படிங்கிறது. அப்போது லோயர் ப்ரீமியமில் இப்போ நான் 100 ரூபாய்க்கு செல் அடிக்கிறேன் அப்படின்னா, இதை ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ வந்துடுறாங்க, இல்லை 20 ரூபாயோ வந்துடுறாங்க அப்படின்னா, இப்போ 20 ரூபா இருக்கிறாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக வைக்கலாம். எனக்கு இந்த 100 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், 80 ரூபாய் லாபம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாபமாக இருக்கும். இனி காத்திருந்தால் இது ஜீரோவானால் நம்மளுக்கு என்ன ஆகும், 20 ரூபா கிடைக்கலாம். ஆனால் இதற்கு காத்திருக்கிறதுக்கு இதை புக் பண்ணிவிட்டு இதே 100 ரூபா இருக்கணும் எவனையாச்சும் போய் செல் அடித்தால் இதே மார்ஜின் தான் கிடைக்க போகுது. அப்போது அவன் லாஸ் ஆனாலும் மேலே போனால் லாஸ் வரும், திருப்பி அவன் கீழே இறங்கினாலும் உங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் வரும். அப்போ இந்த இடங்களில் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவாங்க,
அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வேறு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேறு ஸ்ட்ரைக்குக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ரீமியம் 20 ரூபா ப்ரீமியம் இனி எங்கே மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா ப்ரீமியத்தையோ 10 ரூபா ப்ரீமியத்தையோ 5 ரூபா ப்ரீமியத்தை தான் நம்ம ரீட்டெயில், அதாவது ஒன்றுமே தெரியாத, ரீட்டெயில்னு எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்ட்டு இல்லை, ஒன்றுமே தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க செல்லடிக்கக்கூடியதுன்னு இது வந்துடுமா? ஏன்னா ஓடிஎம் ஆப்ஷனுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸ்பைரி என்றைக்கு வந்து வேல்யூ இல்லைன்னு தெரியும். அப்போ வேல்யூ இல்லாதவன் 20 ரூபா இருந்து 100 ரூபா போனாலும் 0 தான் நான் போகிறோன்னு வெயிட் பண்ணுவாங்க. சில டைம் அவன் ஐடிஎம்மாக மாறி முடிச்சிட்டானா உங்களுக்கு அதிகப்படியான லாஸாக மாறிவிடும். இதை நீங்கள் ரொம்ப நினைவில் கொள்ளணும். அப்போது ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் செல்லடிக்கலாமா அப்படின்னு ஒரு நிமிடம் யோசிச்சிங்கன்னா இதை மேற்கொள்ளவே மாட்டீங்க. முதல் விஷயம். அப்போது ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு லோ ஹை அப்படின்னு இருக்கு. அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லருக்கு எப்போ பயம் இருக்கிறதோ அந்த பயத்தின் உச்சியில் போய் நம்ம வந்து செல்லடிக்கிறதா புத்திசாலித்தனம். ஆனால் இதுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். நம்ம சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு ஹை பிரேக் பண்ணுற எல்லாம் போய் செல்லடிச்சிங்கன்னா திருப்பி அவன் அங்கேருந்து டபுள் ஆவான். இது கம்முன்னு ஆப்ஷனை பை பண்ணிட்டு போயிருப்பேன் இவர் சொன்னார் அப்படின்ட்டு. நான் இங்கே வந்து பரிந்துரை சொல்லலை, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறக்க நான் சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லர் ஹையில் செல்லடிக்கணும், லோவை நோக்கி பயணம் பண்ணணும். ஆப்ஷன் பையராக இருந்தால் லோவில் பை பண்ணணும், அது ஹையை நோக்கி பயணம் நடக்கணும். இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாலே இதில் சாதிச்சிடலாம். இங்கே நம்ம அப்படி இல்லை, நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவிர்ப்பது எப்படி அப்படின்னா, முதல் நம்ம சொல்லியிருக்கிறோம் 9, 15, 10 மணி, 12 மணி, 2 மணி, 3:30 இந்த மாதிரி சடன் மூமெண்ட் எந்த நேரத்தில் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா நேரத்துலையும் ஆகலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா நேரத்துலையும் ஆகலாம். ஆனால் மற்ற நேரங்களில் நடைபெறுவது வந்து 10% 20% தான் மற்ற நேரங்கள். அதாவது 9:15 2 மணிக்குள்ளே இது நடக்கிறது வந்துட்டு 10% 20% தான். எப்போ அதிகமாக நடக்கும்? இந்த 2 மணியிலிருந்து 3:30க்குள்ளே தான் இந்த மாதிரி நிகழ்வு நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். 80% 90% என்னங்க 2 மணிலிருந்து 3:30க்குள்ளே நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து நம்மளுக்கு ஹீரோ டு ஹீரோ டு 0 எல்லாமே நம்மளுக்கு வார நாட்கள் எல்லாமே வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ஹீரோ இம்பேக்ட் ஆயிடுச்சு. அப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சடன், அதாவது திடீர் சந்தை பயணம் வந்து ஒரு எதிர்பாராத சந்தை மூமெண்ட் நடக்கிறது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இந்த நேரங்களில் 2 to 3:30 நீங்கள் செல்லராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது அவர் விருப்பம். ஆனால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி பயணத்தில் நம்மளுடைய முதலீடு நம்மளுக்கு இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு ஹெட்ஜ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள், ஒரு பிரச்சனைக்காக இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்திட்டோம்னா எந்த பிரச்சனையும் முதல் நம்ம எடுத்து விட்றதுன்னு தெரியாது. இந்த ஹெட்ஜ் அப்படிங்கிறதே என்னென்னா பிரச்சனை தான். சிலர் பாருங்கள், நான் வந்துட்டு மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஒரு ஹெட்ஜ் கொடுத்துறேன், மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரு ஹெட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லி கட்டம் கட்டிடுவாங்க. கடைசியில் எந்த ஹெட்ஜை கழட்டி விட்றதுன்னு கூட தெரியாது. அப்போது லாபத்தில் இருக்கிறவங்களை கழட்டி விட்டா நட்டத்தில் இருக்கிறவன் பிரச்சனை ஆகிடும். அதே மாதிரி நட்டத்தில் இருக்கிறவனை கழட்டி விட்டால் லாபத்தில் இருக்கிற நட்டம் ஆகிடுவான். அப்போது என்ன பண்ணுறேன்னா கடைசியில் எதாக இருந்தாலும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொசிஷனும் ஒட்டுக்காத நீங்கள் கட் பண்ணுவீங்க. அப்போது அதற்கு எதுக்கு நம்ம பண்ணணும்? அந்தளவுக்கு ரிஸ்க். அப்போ ஹெட்ஜ் அப்படிங்கும் போதே பிரச்சனையை நம்மளே ஏற்றுக்கிறது தான். அப்போ பிரச்சனையை நம்ம தவிர்ப்பது எப்படின்னா, அதற்கு எதுவாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, ஹெட்ஜை தவிர்த்துட்டு அதில் ஏற்கனவே ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாஸே ஏற்றுக்கலாம். சந்தோஷமாக ஏற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பொசிஷனை எங்கே கட் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நம்ம அணை கட்டணும்னு வச்சுக்கோங்க, ஹெட்ஜ் பண்ணுறோன்னா இவனுக்கு கீழே போனால் இதுக்கு ஒரு ஹெட்ஜ் கொடுக்கலாம், மேலே போனால் ஹெட்ஜ் கொடுக்கலான்னு எந்த ஹெட்ஜை எங்கே கழட்டுறதுன்னு தெரியாமல் அதில் குழம்பி நம்ம வந்துட்டு கடைசியில் எல்லா பொசிஷனும் ஒட்டுக்காத நீங்கள் கட் பண்ணுவீங்க. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஹெட்ஜ் எங்கே கழட்டி விடுறதுன்னு தெரியாமல் ஒட்டு மொத்தமாக என்னமோ ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரே பொசிஷனை ஒரே நேரத்தில் தான் கட் பண்ணுவீங்க. அப்போ இந்த மாதிரி அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்துட்டு முடிந்த அளவு 2 மணிக்கு மேலே அதுக்கு முன்னாடி நடக்காதா அப்படின்னு திருப்பி கேள்வி வரும். அப்போ அதற்குண்டான வாய்ப்பு குறைவு. அப்போது
2 மணிலிருந்து 3:30 அப்படிங்கிற இடத்துல தான் அதிகமான மூமெண்ட் நடக்கும். இது நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்னு முடிவு எடுக்காதீங்க. அதே மாதிரி ஆப்ஷன் செல்லராக இருந்தால் நம்மளுக்கு வந்து டிராஃபிக் ஜோன் இருக்கிற இடத்துல, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த பொசிஷன் எதை செல் அடிக்கிறீங்களோ அவனை ஹையில் செல் அடிக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், லோ பிரேக் பண்ணும்போது தான் செல் அடிப்போம், ஹை பிரேக் பண்ணும்போது தான் பை பண்ணுவோம். இதில் தான் நிறையா பேர் வந்துட்டு அவங்களோட பணத்தையே இழந்துருவாங்க. ஏன்னா நாங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருக்கிறோம். ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடுவான், லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போயிடுவான். அதனால நாங்கள் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுவோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஹை ப்ரீமியத்தில் போய் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க, அவனை 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாயில் போய் பை பண்ணால் அவன் 100லிருந்து 120 130 மட்டும் போயிட்டு அப்படியே 50 ரூபா வந்துடுவான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், லோயர் செல் அடிச்சிட்டோம்னா அவனை போய் நீங்கள் செல் அடிக்கும்போது அவனே லோயரில் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்ப்பா, அவன் ப்ராஃபிட் புக்கிங் வந்து அவன் மேலே வர தொடங்கிடுவான். இந்த 2 முரண்பாடுகள் தான். அப்போ சந்தையை பற்றி புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதை தவிர்த்தலாம். ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்துட்டு நம்ம இதை இலகுவாக தவிர்த்தலாம். ஆனால் அதுக்கு சந்தையை பற்றி புரிதல் நம்மளுக்கு வேண்டும். அதன் பின் இன்று நிறைய பேர் கேள்வி, 47,900 மட்டும் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்தது, நான் வந்துட்டு 47,900 தான் நடக்கும்னு நினச்சா க்ளோசிங் 47,781க்கு கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 150-200 புள்ளிகள் கீழே கொடுத்துட்டாங்க. இது ஏன்? இது காலகாலமாக சொல்லிட்டு இருக்கிறது தான். 3 மணிலிருந்து 3:30க்குள்ளே உங்களுக்கு செங்குத்து ஏற்றமோ செங்குத்து இறக்கமோ நடந்தால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை க்ளோசிங்காக கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் இந்த 3 மணிலிருந்து 3:30 வரைக்குள்ளே இருக்கிற ஆவரேஜ் ப்ரைஸை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு இதை இது நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான், ஆனால் ஒவ்வொரு காணொலியும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் இதனை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் இங்கே ரொம்ப ரொம்ப புரிந்து கொள்வது ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு எக்ஸ்பெரியோட தத்துவமே. இது சில நேரம் வேணால் மாறுபடலாம், ஆனால் அநேக நேரம் என்ன பண்ணுவோம், ஃபியூச்சர் ப்ரைஸுக்கு ஸ்பாட்டோ ஸ்பாட் ப்ரைஸுக்கோ ஃபியூச்சரோ போய்விடும். அதனால் இதனை புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு 5 நிமிடத்தில் ஒரு பணக்கார ஸ்ட்ரைக்காக இருந்தவங்க அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, உடனடியாக அது 0வாக மாறி இருக்கும். அந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மீட்டிங் பாயிண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் இதில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உள்வாங்கணும். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற கணக்கீடுகளை தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 47,500 புட்டு உங்களுக்கு இப்போ 5 பைசாவில் முடிச்சிட்டாங்க. 2 ரூபாயிலிருந்து 165 ரூபாய், ஒரு 5 நிமிடம் முதல்வர் மாதிரி, 5 நிமிடம் இவர் பணக்காரர் மாதிரி 165 ரூபா வந்துட்டு அடுத்த 5 நிமிடத்துலேயே அவங்க 0 ஆயிட்டாங்க. இது யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி நிகழ்வு நடைபெற்றது. இங்கே கான்செப்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல மார்க்கெட் இருக்கோ, இப்போ 47,800 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃப்யூச்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சர் வந்துட்டு 47,800ல் 47,800 காலும் 47,800 புட்டோட விலை சமமாக இருக்கணும். இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை நீங்கள் உடன்பட்டீங்கன்னா, அதே மாதிரி 47,800 இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோமா, 47,800ல் அதே மாதிரி 47,600 புட்டும் 47,600 புட்டும் புட் 48,000 கால் சமமாக இருக்கணும். அதே மாதிரி 47,600 கால் 48,000 புட் விலை சமமாக இருக்கணும், சேம் ப்ரைஸ் இருக்கணும். அதுதான் லாஜிக். அப்போது இங்கே செல் அடிக்கிறவங்க பாருங்கள், 2 ரூபாய் இருக்கிறவன் 165 ரூபா போயிட்டு அது மீண்டும் 0 ஆகிட்டான், அது வேறு விஷயம். ஆனால் 2 ரூபாய்க்கு இது செல் அடிக்கும் போது வெறும் 30 ரூபா தான் ப்ராஃபிட்டே அடிக்கும். அதிலிருந்து 165னா எத்தனை மடங்கு உங்களுக்கு நஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். அதே மாதிரி 47,500 கால் பார்த்திங்கன்னா ஒரு 170 to 180 ரூபாயில் இருந்தவங்க உடனடியாக 21 ரூபா வந்துட்டு 21 ரூபாயிலிருந்து 300 ரூபா ஆகிறாங்க. அந்த அளவுக்கு பயணம் நடந்திருக்கு பாருங்கள். 47,500 காலை காமிக்கிறேன். $47,500 கால் நல்லா பாருங்கள்.
21 ரூபா லோ. உங்களுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பாருங்கள் 281 ரூபா. ஆனால் 281 ரூபாய் க்ளோசிங் கொடுக்கல, 165 தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆவரேஜ் க்ளோஸ். பார்த்தீங்கன்னா 120 ரூபாயை காணோம். இதுதான் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே இதனை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்ஷன் செயினில் இருக்கிற தத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். இந்த மந்த்லி கான்ட்ராக்டோட ஃபியூச்சர் எங்கே இருக்குன்ட்டு நீங்கள் தேடவே வேண்டாம். இதில் எந்த ஸ்ட்ரைக்கோட விலை சமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் 4800 கால் 388 ரூபா இருக்காங்க. 4800 புட் ஆப்ஷன் 416 ரூபா இருக்காங்க. இதுதான் அருகில் இருக்குது. அப்போது என்ன அர்த்தம்? இதில் யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் இதில் 12, இதில் வந்து 16, 28 ரூபா. அப்போ 28 ரூபாய் கழிச்சிட்டா நம்மளுக்கு 48,080 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ 70 ரூபாய் அப்படிங்கிறது. அப்போ ஃபியூச்சர் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 4800 மார்க்கெட் கரெக்டாக ஃபியூச்சர் 4800 வந்துருச்சுன்னா இந்த 4800 காலும் புட்டும் சம விலையில் மாறும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதுதான் நம்ம தராசுன்னு மீட்டிங் பாயிண்ட்டுங்கிற ஒரு இதை வச்சு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். ஆனால் அதை புரிதல் இல்லாமல் இருக்காங்க. ஒரே விலை இருக்கும், ஆனால் ஒரே விலைனா சப்போஸ் மார்க்கெட் இங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அது டிகேவாக மாறிட்டே இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரே விலையில் நான் வந்துட்டு 170 ரூபாயில் சந்திக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வந்து 400 ரூபாயில் சந்திக்கிறாங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து 4800 வந்தால் இது 400 ரூபா இருக்காது, ஒரு 380 370 ஆகிடும். அப்போ இந்த 30 ரூபா தான் டிகே. இதை பற்றி புரிதல் வரணும். அப்போ இதே மாதிரி தான் இதோட விலை தான் எல்லா ஸ்ட்ரைக்குமே அந்த அட் மணியில் சந்திக்கும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் கிரீக்ஸ். இதை பற்றி புரிதலோட நீங்கள் சந்தையை பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் வந்துட்டு இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் செல் அடிக்கிறது நீங்கள் பண்ணாதீங்க. அது பெரிய லாஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அது எந்த நேரத்தில் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டு அதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி ஆவரேஜ் க்ளோஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.